பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல தங்கமயில் இருந்துட்டு நானே சமையல் வேலையும் பார்த்துக்கிறேன், அம்மாவையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், நீ நீ செய்கிறதுனால உனக்கு நான் 7,000 ரூபாய் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில் இருந்துட்டு உடனடியாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் 17,000 ரூபாய் சம்பாதிக்க போகிற மீனா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலையும் வீட்டு வேலை செய்ய போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மீனா, அதை நினச்செல்லாம் நீ வருத்தப்படாத, நான் என்ன படிச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தானே எனக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்கக்கா நம்ம இன்னைக்கு கோயிலில் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, வேலை என்ன டைமில் முடியும்னு தெரியல, அதனால் நாளைக்கு வேணா பார்க்கலாமா, கோச்சுக்காத மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கக்கா பரவாயில்ல, நான் வேணாலையும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு தன்னுடைய நிலைமையை எடுத்து சரவணன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எப்போ பாரு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டியதானன்னு சொல்லி அம்மா ரொம்பவே அதே பேசிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரவணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம சரவணரும் வந்து சொல்லிடுறாங்க. அஞ்சலி இருந்துட்டு ஏற்கனவே நான் நினச்ச வாழ்க்கை தான் எனக்கு அமையாமல் போனதுனால என்னவோ என் வாழ்க்கையும் நிலைக்காமல் போயிடுச்சு, மறுபடியும் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.